வணக்கம் கதிரவன் ஜோதிடம் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளதுள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2025 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம். எப்படி இந்த ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, சனி, ராகு, கேதுகள் இருக்கிறது, அந்த அமைப்புகள் என்ன, சஞ்சாரங்கள் எப்படி போய்கொண்டிருக்கிறாங்க, அது மூலமாக என்ன பலாபலன்கள் எதிர்பார்க்கலாம், அதுவும் இல்லாமல் மாத கிரகங்கள், அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா சிம்ம ராசியோட அதிபதியே சூரியனே எப்படி இருக்கிறார், புதன், செவ்வாய், சுக்கிரனுங்கிற மாத கிரகங்கள் எப்படி இருக்கிறார்கள், அதை வைத்து நம்ம அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். அறிவியல் சார்ந்த முறையில பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் 2025 எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும்பொழுது, ஜூன் மாதம் பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய 3 பயிற்சிகள் முடிந்ததுக்கு அப்புறம் தான் ஜூனே பிறக்குது. அதாவது மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி, மே 14ஆம் தேதி குரு பயிற்சி, மே 19ஆம் தேதி ராகு கேது பயிற்சி முடிவுற்றது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தின் ஸ்டார்டிங் பாயிண்ட், ஆரம்ப காலமாக சிம்மராசிக்காரர்களுக்கு வருகிறது. அஸ்தம சனி ஸ்டார்ட் ஆகிவிட்டது. ஒரு 2 மாதமாக அஸ்தம சனி போய் கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு குரு 11ஆம் இடத்துக்கு வருவது ஒரு அருமையான அமைப்பு. ஸோ மாதத்தின் முதலே பார்த்தீங்கன்னா குரு 11ஆம் இடத்திலும், சனி 8ஆம் இடத்திலும், ராகு 7ஆம் இடத்திலும், கேது ராசிக்குள்ளேயும் இருந்து ராகு குருவால் பார்க்கப்படுகிறார். ஸோ இத்தகைய ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் வைத்து பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு அஸ்தமசனி இருக்கிறதுனால சில விஷயங்களா கேர்ஃபுல்லா இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும். குடுக்கல் வாங்கல கேர்ஃபுல்லா இருக்கணும். பேராசைப்படக்கூடாது. எதுவுமே உழைப்பு மட்டுமே பிரதானம்ங்கிற மாதிரி முனைப்பு இருக்கணுமே வழிய நீங்க அதிகம் ஆசைப்பட்டோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஸ்பெகுலேஷன், ஒன்று ரெண்டாக்குறது, பெரிய பெரிய ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் எல்லாம் போனோம்னா அஸ்தம சனி சாதகமற்ற பலனை கொடுத்து விடுங்கிறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். உழைப்பு மட்டுமே நம்பி தான் நீங்க போகணும். நம்ம அகலக்கால் ஏற்றி வைப்பதெல்லாம் ஒரு மிகவும் ஒரு சிரமமான ஒரு டைமா போயிடும், பாத்துங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா மாத கிரகம் சூரியனே பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல நல்லபடியா இருக்கும் பொழுது நல்ல உத்வேகமான எண்ணங்கள் நல்லாவே இருக்கும். இந்த அஸ்தம சனியை சமாளிக்கிற அளவுக்கு உத்வேகமும் ஒரு மன தைரியமும் இருக்கக்கூடிய டைம் தான் ஜூன் மாதம் இருக்குது. குறிப்பா சொல்ல போனா முதல் 15 நாட்கள் சூரியனே பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருந்து, அதுக்கப்புறம் கடைசி 3வது 4வது வாரங்கள் பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அருமையான ஒரு இடத்துக்கு குருவோட சேர்ந்து இருக்கிறது. ராசிநாதனோட சஞ்சாரங்கள் அருமையாக இருக்கிறது. அதனால ஒன்றும் தவறு இல்லை. ஸோ 2வது ஆஃப் ஒண்ணுமே நல்லா இருக்கு. ஏன்னா முதல் ஆஃப்ல என்னதான் 10ஆம் இடத்துல இருந்தாலும் சனி பார்வை பெறுகிறார். ஸோ அடுத்த 3வது 4வது வாரங்கள் ஒண்ணுமே கொஞ்சம் பெனிஃபிட்டா இருந்து சில விஷயங்கள் சாதுரியமாக செய்யக்கூடிய அஸ்தம சனியை சமாளிக்கக்கூடிய அமைப்புகளுக்கு கண்டிப்பா காட்டுது. புதனின் சஞ்சாரமும் தப்பில்லை. ரிஷபத்துல இருக்கிறார். அதுக்கப்புறம் மாதத்தின் நடுப்பகுதியில மிதுனத்துக்கு வரார். மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா கடகத்துக்கு வரார். ஸோ எல்லாமே புதனின் சஞ்சாரமும் நல்லா இருக்கிறதுனால மாணவ செல்வங்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, ஹையர் ஸ்டடிஸ் போறவங்க, வெளிநாடு போகணும்னு படிக்கணும்னு ட்ரை பண்றவங்க எல்லாத்துக்குமே ஒரு சாதகமான ஒரு அருமையான பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக ஜூன் மாதம் இருக்கிறது. அதே சமயத்துல செவ்வாய் பாத்தீங்கன்னா மாதத்தின் முதல் வாரம் தான் மிதுனத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஸோ 12ஆம் இடத்துக்கே ராஜயோகாதிபதி வரும்பொழுது கொஞ்சம் தூர போறது, ஒரு பிரயாணம் போறது, சுப விரயங்கள் செய்வது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் குரு 11ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு முயற்சி, நட்பு, நல்ல ஒரு கொலாபரேஷன், நண்பர்கள், குடும்பத்துல எல்லாத்துலயுமே ஓரளவுக்கு அனுகூல ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இதுவே அஸ்தம சனியை சமாளிக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கதான் செய்கிறது. ஸோ நல்லாவே இந்த மே மாதத்துல நம்ம பாதிக்கப்பட்ட, ஏப்ரல் மாதத்துல பாதிக்கப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் ஒரு நல்ல மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் 2025 கட்டாயம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்துல சுக்கிரனின் சஞ்சாரமும் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்திலேயே மேஷத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் மாதத்தின் இறுதி நாள் ஜூன் 30ஆம் தேதி பாத்தீங்கன்னா அதோட ஓன் வீடாகிய ரிஷபத்துக்கு வருவது அருமை.
ஸோ சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாயோட சஞ்சாரங்கள் நன்றாக இருப்பதனால, அது குறிப்பா மாதத்தின் 3வது 4வது மாதங்கள் சூரியனும் புதனும் குருவோட சேர்ந்து 11ஆம் இடங்கிற அருமையான பூர்த்தி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல யோகங்கள், நல்ல டெக்னிக்கல் விஷயத்தில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர், ஐடி, மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல யோகங்களை கொடுக்கக்கூடிய அஷ்டமி தாக்கம் வந்து மே மாதம், ஏப்ரல் மாதம் இருந்த ஒரு தாக்கத்தை சற்று மறக்கக்கூடிய அளவுக்கு நல்ல மேன்மையும், புத்துணர்ச்சியும், கிளாரிட்டியும், உத்வேகமும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து குறிப்பா மாதத்தின் செகண்ட் ஆஃப் ஜூன் மாதத்துல இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் என்னதான் இருந்தாலும் அஷ்டமி சனி நடக்கிறதுனால நம்ம அகலக்கால் வைக்கிறது, யோசிக்காம ஒரு விஷயத்துல இறங்குறது, அதிக பழக்கம் இல்லாதவர்களோட சேர்ந்து பழகிறது, உடனே ஒரு முதலீடு செய்யறது, ஒரு அதிக ஆசைப்பட்டு ஒரு ஸ்பெகுலேஷன்ல போகிறது, அதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை நான் சிம்மராசிக்காரர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அஷ்டம சனி பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுக்கிற மாதிரி எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஏன்னா சனி 8ஆம் இடத்துக்கு வரும்பொழுது சில இது மாதிரி உபாதைகள் கொடுக்கும். குறிப்பா 7ஆம் இடத்துல ராகு வரும்பொழுது ஒரு அந்நியர்னால சில விஷயங்கள், பிரச்சனைகள், அது மாதிரி விஷயங்கள் வரும். ஆனா குரு பார்வை பெறுவதனால காதல் திருமணங்கள், கலப்பு திருமணங்கள்லாம் அருமையா நடக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் இருக்குது. இதுவரை வந்து காதல் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கை கூடவில்லை, கொஞ்சம் பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கவில்லைங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு பார்வை, குருவின் பார்வை, அது 11ஆம் இடத்திலிருந்து வரக்கூடிய பார்வை வந்து 7ஆம் இடத்துல ராகு வரும் பொழுது நல்ல அது மாதிரி அந்நியர் மூலமா வரக்கூடிய நட்பு எல்லாமே கொஞ்சம் அடுத்த லெவலில் போகிறது. பிஸ்னஸ்லையும் பார்த்தீங்கன்னா வெளிநாடு தொடர்பு, வெளிநாடு மூலமாக அந்நிய செலாவணியில் சம்பாதிக்கிறது, டாலர்ஸை சம்பாதிக்கிறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு எல்லாமே ஒரு சாதகமான ஒரு அருமையான ஒரு நிலைமையை கொடுக்கக்கூடிய ஒரு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகத்தின் அமைப்புகள் வந்து ஜூன் மாதத்துக்கு கண்டிப்பாக உண்டு. இது ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எத்தகைய ஒரு அமைப்புகள் போய்கொண்டிருக்கிறது, தசாபுக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது, அதுல பாத்தீங்கன்னா இப்போ என்ன லக்னத்துல பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், என்ன தசை போகுது, எந்த புக்தி போகுது, அதெல்லாம் இப்போ கோச்சாரத்துல எது மாதிரி அமைப்புகள் இருக்குதுங்கிறதெல்லாம் ஒன்று சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுடைய நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் எப்படி இருக்க போகுது, அடுத்த ஃபியூ இயர்ஸ் எப்படி இருக்க போகுது, லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சரையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க முடிவுகளை எடுக்கும் பொழுது, நீங்கள் கர்மா என்ன சொல்லுகிறதோ அதுக்கு தகுந்த முடிவுகள் எடுக்கும் பொழுது வீண் விரயங்கள், வீண் சமய விரயங்கள், வீண் பண விரயங்கள்லாம் இல்லாமல் உங்களுடைய பொட்டென்ஷியலை நீங்க ரீச் பண்ணி தக்க சமயத்தில் தக்க முடிவுகளை எடுத்து கரெக்டான ஒரு வெற்றியை நீங்க கரெக்டான டைம்ல பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்திய வேத ஜோதிடம் சயின்டிபிக் முறையில பார்க்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவுகள் எடுக்கும் பொழுது கட்டாயம் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இது பொதுவான பலன்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.